கைஸ், இன்னைக்கு வேறு மேடம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேப்பர் பாம் செய்ய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வெல்கம் டு ராக்கர் ரோஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன எப்படி இருக்குது, எப்படி சவுண்டு கேட்குது, எப்படி பண்ணணும், அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. 1 2 3 பூம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெண்ணை வச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம பேப்பர் பாம் செய்யறதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, நம்ம எதனா ஒன்று எழுதி கிறுக்கி வச்சுக்கலாம். ஓகே, எதா ஒன்று. ஸோ இன்னொன்று கூட நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பிச்சா வந்துருச்சு. சரி, இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு பேப்பர் பாம் செய்யறதுக்கு வந்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எழுதுறேன், எழுதி முடிச்சுட்டு வரேன். ஸோ ஓகே கைஸ், எழுதியாச்சு. இது என்ன ஹேண்ட் நான் தெரியும், நான் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர் தான். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மிரர் இமேஜில் காமிக்கிறேன். அது நீங்கள் வந்து என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து மிரர் இமேஜாக தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இந்த பேப்பர் வந்து கிழிச்சிக்கலாம். கிழிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் செய்யறதுக்கு. ஓகே, பிச்சுட்டேன். இப்போ வந்து பிச்சாச்சு. பென்னை வந்து எழுதியும் செஞ்சாச்சு. இப்போ வந்து பென்னை அந்த செட் அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த சைடாக ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு திக்கான பேப்பர் கிடையாது, ஒரு ஒல்லியாக எப்படி சொல்கிறது, ஒரு தின்னான பேப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சவுண்ட் நல்லா வரும். இன்னொன்று கூட உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஹோல்ஸ் சொல்கிறேன் அது உங்களுக்கு, ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வர போகிறது அது. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். இப்படி இருக்குன்னா நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கா, அப்போ இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு மடக்கிடுங்க. மடக்கிட்டு இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, இந்த எட்ஜு டு இந்த எட்ஜு ஜாயின் பண்ணிடுங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஓகே, இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா இங்கே டு இங்கே அப்படியே மடக்கி விட்டுருங்க. இது மேலே அப்படி ஒன்று பண்ணிவிடுங்க, மடக்கி விட்டுருங்க. இது மேலே அப்படியே மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நல்லா ஷார்ப் பென்ஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வராது. ஷார்ப் பென்ஸாக இருக்கணும், நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக பண்ணணும். இப்போ அதே மேலே பண்ணணும், அதே மேலே இப்படி பண்ணி மடக்கி விட்டுட்டு இப்போ இப்படி எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த பாருங்கள், இப்படி ஆல்ரெடி இப்படி பண்ணி இருந்தேன். இப்போ அப்படியே இது மேலே மடக்கி விட்டுருந்தோம். மடக்கி விட்டுட்டு இப்போ இது இருக்குல்ல, இது அப்படியே ஒரு இது முன்னாடி கொண்டு வந்தால் போதும். இதை ஒரு இது முன்னாடி கொண்டு வரணும். இதை பண்ணணும். இது வந்து ஷார்ப்பாக பண்ணணும், எந்த ஃபெயிலுமே ஆகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்தால் போதும். இப்போ இந்த அப்படியே இருக்குல்ல, இப்படி உங்களுக்கு வரும். ஸோ இது அப்படியே பேக்கில் நல்லா ஒரு மிடில் இதை எடுத்து பேக்கில் அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா தெரில உங்களுக்கு, வந்து தெரியணும். அது அப்படியே ஒரு பேக் பெண்ட் அடிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சிக்கல் இருக்கும், ஒரு மாதிரி சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து சரி பண்ணி விட்டுட்டு அமுக்கி விட்டுருங்க. ஃபுல்லாக அமுக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க, இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது எடுத்துக்குவாங்க, இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை கொஞ்சம் மேலே பிடிங்க. இதை அப்படியே இதை கீழே எடுங்க. இப்படி வருமா, இதை அப்படியே இப்படி வந்துட்டு இந்த இடத்துல பிடிச்சிருங்க. ஓகேவா, இந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ அந்த ட்ரையாங்கிளை வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக விட்டுட்டு நீங்கள் என்ன இப்போ சொல்ல வரேன்,
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் நிறையா இது வரும் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து வரல, இருங்க இருங்க. இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு மடிச்சு விட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மணம் மடிச்சு விட்டுக்கிறாங்க. வேணும்னா இப்படி இருக்குன்னா இன்னும் அப்படியே மடிச்சு விட்டுக்குவாங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ அது திரும்பியும் நான் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நல்ல சவுண்டு கேட்கும். இந்த பிஜிலி பட்டாசோட சவுண்டு இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சின்ன பேப்பரில் பண்ணால் வராது, நல்லா பெரிய பேப்பரில் பண்ணால் உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். எடுக்கிறது வந்து லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ஏதோ இது பண்ணிட்டேன் போல். பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வரும். இன்னொன்று கூட பண்ணலாம். ஸோ நல்லா இழுத்து விட்டுருக்கேன். நான் விட்டுட்டு உடைக்கிறேன் பாருங்க, வர மாட்டேன். இங்கே பாருங்க, நான் ஒரு நடுவில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். மடக்கி விடாமல் அப்படி பண்ணி விட்டேன், அதனால் தப்பாச்சு. இன்னும் இப்படி கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்படி மடக்கி விட்டது பேக் சைடில் இப்படி பண்ணிவிட்டு எடுத்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். எதனால் ஃபோர்ஸாக வர மாட்டேங்குதுன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேப்பர் வந்து மடங்கியிருக்கு. நம்ம எப்படின்னா க்ளீனான பேப்பராக எடுக்கணும். க்ளீனான பேப்பரை எந்த இதுவே கசக்கலும் இருக்காமல். இதை பாருங்க, நான் வந்து இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இந்த பேப்பர் எடுக்காமல் அடுத்த பேப்பர் எடுத்து பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ இது இன்னொரு வாட்டி நான் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், நான் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே உடைக்கணும் போல். வரவே மாட்டேங்க. இப்போ வந்துச்சு லைட்டாக. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணால் வரும். நீங்கள் இதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கணும் போல். எடுக்கிறதுக்கு தாங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி ஏற்றி வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்களா, ரொம்ப ட்ரை பண்ணால் தான் வருது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்ஸ் மறந்தே போயிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி வைக்கணும். இங்கே ஜாம் ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்களா இப்படி வருது. பார்த்தீங்களா, நம்ம ஜாம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு நல்லா வருது. அப்போ நம்ம ஜாம் பண்ணிட்டோம் போல். இப்போ நம்ம இது கொஞ்சம் நம்ம இது தூக்கிட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு பாருங்கள். அப்பா செமையாக இருக்குல்ல. இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும். நான் தெரியாமல் அந்த கிழிச்சு விட்டு ஜாம் பண்ணி விட்டுருக்கேன். நான் அந்த பேப்பரில் பாருங்கள், இந்த பேப்பர் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ வந்து பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் இந்த ஃபேன் காற்றுல ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அவ்வளோ சவுண்டு வரும். நம்மளுக்கு காற்று இருக்கிறதுனால பேப்பர் வந்து மடங்கிடுது. இப்போ நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோன்னா எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். நல்லா கேட்போம். பார்த்தீங்களா, இந்த ஃபேனு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு பேப்பர் சவுண்டாக கேட்கும்ல. ஊதி விட்டு உடைக்கலாம். இருங்க எந்திரிச்சா தான் உடையும் போல பாருங்க. கேக்கா நான் ஊதி விட்டுக்கிறேன். கஷ்டம்லாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ அம்மா, கீழே விட்டனே. இது பண்ணுறதுக்குள்ள ஐயோ யோ 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 யோ. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, ஆக்சுவலி இப்படி தான் பண்ணணும். இப்படி தாங்க பண்ணணும். இந்த மாதிரி
இந்த மாதிரி பண்றது எனக்கு தெரியாது காய்ஸ். நான் தப்பு பண்றேன் காய்ஸ். நான் பாருங்க காய்ஸ், தப்பு பண்ணிட்டேன், இதுவும் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே வேஸ்ட்டு. இந்த பேப்பருக்கு பாய் சொல்லிடலாம். பாய். ராக்கர் ரோஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.